ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவர்ஃபுல் லேர்னிங். இந்த வீடியோவில் நம்மளுடைய சப்போர்ட்டர் டேட்டா அனலிஸ்ட்காக ரோட் மேப் கேட்டிருக்காங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட்கான ரோட் மேப் மட்டும் இல்லாமல் ஃப்ரீ சர்டிஃபிகேஷன், என்ன கம்பெனியில் ஹையர் பண்ணுறாங்க, சேலரி டீட்டெயில்ஸ், டிப்ஸ் இது எல்லாம் தான் அடிஷ்னலாக கவர் பண்ண போகிறோம். இதே மாதிரி நீங்கள் வேறு டாபிக், ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தான், ஜாவா, ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், வெப் டெவலப்மெண்ட், சைபர் செக்யூரிட்டி, எத்திக்கல் ஹேக்கிங், இல்லை நீங்கள் பிஸ்னஸ் சைடு ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்சஸ்லாம் எதிர்பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலில் ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்சஸ்னு செப்பரேட் பிளேலிஸ்ட்டே இருக்கு. அதில் இப்போ வரையும் 390+ வீடியோஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது. மறக்காம செக் பண்ணி பாருங்க. நீங்கள் என்னை சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே தேங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது மூலியமாக சப்போர்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரோட் மேப் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இன்ட்ரோடக்ஷன் டு டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கான கோர்ஸ் 5க்கு 4.6 ரேட்டிங் வாங்கியிருக்கு. இதுலேயே நான் ஸ்டார்டிங்ல சொல்லிடுறேன், நீங்கள் எந்த கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். அது நீங்கள் உங்கள் கூகுள் அக்கௌண்ட் வச்சு கிரியேட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி மேனுவலாக ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வச்சு கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் டீட்டெயில், உங்ககிட்ட ஸ்டாண்டர்டான இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும். மொபைல் ஃபோன், லேப்டாப், பிசி எதுலேருந்துனாலுமே நீங்கள் இதில் படிச்சுக்கலாம். எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் கிடையாது. இதில் கொடுக்குற சர்டிஃபிகேட்டை நீங்கள் லிங்க்டின் அண்ட் ரெஸ்யூமேலையுமே தாராளமாக உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது, நீங்கள் அதில் படிச்சுக்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க லிங்க்டின் ரெஸ்யூமேல ஆட் பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா பிகினர் லெவல்கானதுங்கிறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் 3 ஹவர்ஸ்க்கான கோர்ஸ் தான், கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. இதுல நீங்க என்னெல்லாம் ஸ்கில்ஸ் கெயின் பண்ணுவீங்கிறத கிளியரா லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க. யாரெல்லாம் படிக்கலாங்கிறதுல ஒரு லிஸ்ட் இருக்கு. பட் நீங்க வந்துட்டு யாரா இருந்தாலுமே ஸ்டூடெண்ட்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப், இல்ல நீங்க ஐடி ப்ரொஃபஷனல், நான் ஐடி ப்ரொஃபஷனல் யாரா இருந்தாலுமே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா படிச்சுக்கலாம். ஒவ்வொரு லெசனும் எவ்வளவு நிமிஷம் வீடியோவா இருக்குங்கிறதையும் கிளியரா இங்கே மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் கொடுப்பாங்க, ஃபர்தரா நீங்க பாத்துக்கலாம். இந்த வீடியோல காமிக்கிற இந்த எல்லா ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்சஸும் எப்படி ஆக்சஸ் பண்ணலாங்கிறதும் இதே வீடியோல சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் கோர்ஸ் பாத்தீங்கன்னா 17 லெசன் இருக்குது. இப்போ வந்து நான் அடுத்து கொஞ்சம் காமிக்கக்கூடிய கோர்சஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் என்ரோல்மெண்ட். இதுல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சுட்டு எனி ஆஃப் தி லெசன்ஸ் நீங்க அட்லீஸ்ட் 30 செகண்ட்ஸ் வாட்ச் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா என்ரோல் ஆயிரும். என்னென்ன லெசன் எவ்வளோ ஹவர்ஸ்ல இருக்கு, என்ன டாபிக் பத்தி படிப்பீங்கிறதையும் கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க. 50% ஆஃப் த லெசன்ஸ் வந்துட்டு நீங்க கம்ப்ளீட்டா பார்த்துருக்கணும். ஸ்கிப் பண்ணிலாம் பார்க்க கூடாது. இது ஏன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் சர்டிஃபிகேட்காகவே ஸ்கிப் பண்ணி பார்ப்பாங்க. அப்படிலாம் இல்லாம உண்மையா படிக்கணுங்கிறதுக்காக தான் அது கொடுத்துருக்காங்க. சர்டிஃபிகேட் அப்சல்யூட்லி ஃப்ரீ. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குமே இதை ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒன் பிகம் அ பைத்தான் டேட்டா அனலிஸ்ட். இதுல மொத்தம் 6 லெசன் இருக்கு. இதுக்கும் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. எல்லாமே ஷார்ட் லெசனாவே இருக்குது. ஜஸ்ட் நீங்க 1 ஹவர்க்குள்ள முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒன் டேட்டா அனலிஸ்ட்கான இன்டர்வியூ கொஸ்டின் டெக்னிக்ஸ்லாம் நீங்க வந்துட்டு இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல வந்துட்டு இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கு, எஸ்கியூஎல்கான இன்டர்வியூ கொஸ்டின், டேட்டா அனலிட்டிக்ஸ்ல நீங்க நல்லா சொல்லணும், சேலரி நெகோசியேஷன் என்னங்கிறது உங்களுக்கு கத்து கொடுத்துருப்பாங்க. இதுக்குமே உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு டேட்டா அனலிஸ்ட் ரெஸ்யூமே. நீங்க ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா உங்களுடைய ரெஸ்யூமே எப்படி இருக்கணுங்கிற மாதிரி கைட் பண்றக்கூடியது. ஸோ அதுல உங்களுடைய அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் நீங்க எப்படி ஷோகேஸ் பண்ணணும், எப்படி வந்துட்டு உங்களோட இன்ஸ்ட்ரக்டர் இவர் எப்படி அவரோட கரியர் சேஞ்ச் பண்ணாங்க டேட்டா அனலிஸ்ட்டுங்கிற மாதிரி அவங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸோட நிறைய ஷேர் பண்ணிருக்காங்க. இதுவுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க கம்ப்ளீட்டா டேட்டா அனலிஸ்ட் பத்தி படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இதுக்கு நீங்க வரலாம். நெக்ஸ்ட் ஒன் டேட்டா அனலிஸ்ட்கான ரெஸ்யூமே டிப்ஸ் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது. ஸோ இதுலயுமே கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களோட ரெஸ்யூமே நீங்க எப்படி ரிவ்யூ பண்ணலாம், கைட் எப்படி இருக்குங்கிற மாதிரி இருக்கு. இதுல இருந்தும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. இந்த சர்டிஃபிகேட்டை லிங்க்டின் அண்ட் ரெஸ்யூமேலையும் ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்க ஃப்ரெஷரா இருக்கீங்க, உங்களுக்கு ரெஸ்யூமே எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு தெரியல, என்னோட சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஒன்க்கும் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. இன்ட்ரோடக்ஷன் டு அனலிட்டிக்ஸ் பிகினர் லெவல்கான கோர்ஸ் ஜஸ்ட் 1.5 ஹவர்ஸ்ல நீங்க முடிச்சிடலாம். இந்த கோர்ஸோட டீடைல்ஸ்லாம் கம்ப்ளீட்டா இங்க கொடுத்துருக்காங்க. என்னென்ன டாபிக்ஸ்ல வருதுங்கிறதையும் நீங்க இங்கேயே கோ த்ரூ பண்ணிக்கலாம். இன்ஸ்ட்ரக்டர் யாருங்கிறதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் அப்ளிகேஷன் ஆஃப் அனலிட்டிக்ஸ். இதுக்குமே உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்கு. ஜஸ்ட் 3.7 ஹவர்ஸ்ல இது முடிச்சிருவாங்க. என்ன ஸ்கில்ஸ் நீங்க கெயின் பண்ணுவீங்கிறதையும் பார்க்கலாம், என்ன படிப்பீங்கிறதையும் இங்க கொடுத்துருக்காங்க. பைத்தான் ஃபார் டேட்டா அனாலிசிஸ் இது 5க்கு 4.5 ரேட்டிங் வாங்கியிருக்கு. 3 ஹவர்ஸ்ல நீங்க இந்த கோர்ஸ் முடிச்சிடலாம். சர்டிஃபிகேட்ல உங்க நேம் போட்டு வந்துடும். அதனால என்ரோல் பண்ணும்போது கரெக்டான டீடைல்ஸ் கொடுத்து என்ரோல் பண்ணுங்க. கோர்ஸோட அவுட்லைன்ல நீங்க வந்துட்டு வியூ பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இன்ட்ரோடக்ஷன் டு டிபி அண்ட் எஸ்கியூஎல்கானது. எஸ்கியூஎல்கான ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் போஸ்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இது ஒரு பிகினர் லெவல்கான கோர்ஸ் தான். அதே மாதிரி 25+ லேர்னர்ஸ் இதுல ஆல்ரெடி என்ரோல் பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு கூகுள் அக்கௌண்ட் இருந்தாலே போதும், எத்தனை கோர்ஸ் தானே நீங்க அன்லிமிட்டடா படிக்கலாம். என்ன டாபிக்ஸ் இருக்குங்கிற மாதிரியும் நீங்க இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் டு எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ் வித் எக்ஸல். எக்ஸல் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்கில்ஸா இருக்கும். இன்கேஸ் நீங்க எக்ஸல் பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆல்ரெடி நான் வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன், லிங்க் வேணா கமெண்ட்ல கேளுங்க. கோர்ஸோட அவுட்லைன்லாம் கொடுத்துருக்காங்க, இது நீங்க பாத்துக்கலாம். டேட்டா கிளீனிங், மேனிபுலேஷன், எக்ஸல் அனாலிசிஸ் இது எல்லாமே இருக்கு.
இப்போ வந்து நான் காமிக்கக்கூடிய வெப்சைட்ல பாத்தீங்கன்னா நீங்க ஃப்ரீயா வீடியோ லெக்சர்ஸ் மட்டுமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சர்டிபிகேட் கிடையாது. பட் நான் இதுக்கு முன்னாடி காமிச்சது எல்லாத்துலயுமே உங்களுக்கு ஃப்ரீ சர்டிபிகேட் இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஃபேமஸான மூக் வெப்சைட். இதுல நீங்க இன்கேஸ் ஃப்ரீ சர்டிபிகேட்டோட படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இதுல நீங்க வந்துட்டு ஃபினான்ஷியல் எய்ட் கிட்டத்தட்ட ஸ்காலர்ஷிப் மாதிரி தான். அதை அப்ளை பண்ண 90% ஆஃப் த கோர்ஸ் ஃப்ரீ 10% மட்டும் பே பண்ணா போதும். ஃபர்ஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஃப்ரீயா கொடுத்திருப்பாங்க. பட் இப்ப நிறைய பேர் அதை ஆக்சஸ் பண்றதுனால டேர்ம்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வெப்சைட்ல வந்துட்டு அகைன் வீடியோ லெக்சர்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும். நிறைய டாப் யூனிவர்சிட்டிஸ் அவங்களுடைய ப்ரொஃபசர் ஆர் எக்ஸ்பர்ட்டோட கோர்ஸ் இங்க ஃப்ரீயாவே கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க என்னைய சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோ கீழ தேங்க்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது மூலியமா என்னைய சப்போர்ட் பண்ணலாம். இப்ப நம்ம ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் பார்த்துட்டோம். டைரக்ட்டா ரோட் மேப்க்கு வரலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, டேட்டா அனலிஸ்ட்னா என்னங்கிற ரோல நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு லார்ஜ் டேட்டா செட் இருந்துச்சுன்னா, அத கலெக்ட் பண்ணி எப்படி ப்ராசஸ் பண்றாங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ டேட்டா கலெக்ஷன், டேட்டா கிளீனிங், டேட்டா அனாலிசிஸ், டேட்டா விஷுவலைசேஷன், ரிப்போர்ட்டிங் இந்த 5 டாபிக்கா நான் உங்களுக்கு பிரிச்சிருக்கேன். இது எல்லாமே ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வேரியஸ் சோர்சஸ்ல இருந்து டேட்டாவை எடுத்து, டேட்டா அக்யூரசி ஏதாச்சும் எரர் இருக்கா, இல்ல இன்கன்சிஸ்டன்சி இருக்கா அப்படிங்கிறத பார்த்து அதை கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் மூலியமா அந்த டேட்டாவை இன்டர்பிரட் பண்ணுவாங்க. இன்கேஸ் நீங்க டேட்டா மைனிங்னு ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கும் இதுக்கும் நிறையவே ரிலேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் உங்களுடைய சார்ட் ஒரு கிராஃப் நீங்க விஷுவலைஸ் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மேட் பிளாட்லிப்னு ஒரு லைப்ரரியில இருக்குல்ல அதுதான். அப்ப நீங்க கம்யூனிகேட் பண்ணுவீங்க. அதோட இன்சைட்ஸ் மூலியமா நீங்க வந்துட்டு ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ல எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்க கம்யூனிகேட் பண்ணுவீங்க. ஸோ ரோட் மேப்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எஜுகேஷனல் டிகிரின்னு பார்க்கும்போது இது வந்துட்டு ஆப்ஷனல் தான் என்ன கேட்டா. பிகாஸ் நிறைய நான் ஐடி பேக்ரவுண்ட்ல படிச்சு டிகிரி வாங்கினவங்க கூட டேட்டா அனலிஸ்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ இது வந்துட்டு சும்மா ஒரு எஜுகேஷன் ஃபவுண்டேஷன் என்னவா இருக்கணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ மேத்தமெட்டிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் இதுக்கு ரிலேட்டடான ஃபீல்ட்ல இருந்தா பெட்டரா இருக்கும். நெக்ஸ்ட் எசென்ஷியல் ஸ்கில்ஸ்ன்னு பார்க்கும்போது ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். அதோடைய அப்ளிகேஷன் மெத்தட்ஸ் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு பார்க்கும்போது பாப்புலரா இருக்கக்கூடியது பைத்தான் இல்ல ஆர் கூட நீங்க எடுத்துக்கலாம். இது வந்துட்டு டேட்டா மேனிபுலேஷனுக்கு. பைத்தான்கான ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் வேணா கமெண்ட்ல கேளுங்க. உங்களுக்கு நான் லிங்க் ப்ரொவைட் பண்றேன். டேட்டா விஷுவலைசேஷன் டூல் பார்க்கும்போது டேப்லோ, பவர் பிஐ அல்ல சிமிலர் டூல்ஸ் வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் பார்க்கும்போது கண்டிப்பா எஸ்கியூஎல் தெரிஞ்சிருக்கணும். நேத்திக்கு கூட ஆரக்கிள் வழங்குற ஃப்ரீ எஸ்கியூஎல் சர்டிஃபிகேஷன் போஸ்ட் பண்ணிருக்கேன். ஸ்ப்ரெட்ஷீட்னு பார்க்கும்போது எக்ஸல், கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட்டாவும் இருக்கலாம். எதுனாலும் சரி எக்ஸல்ல வந்துட்டு கண்டிப்பா ஒரு நாலேஜ் இருக்கணும். இது வந்துட்டு டேட்டா அனாலிசிஸ்க்குன்னு மட்டும் இல்ல, எந்த இது போனாலுமே ஒரு பேசிக் எக்ஸல் தெரிஞ்சிருந்தா பெட்டரா இருக்கும். இது வந்துட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு வேணும். ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட்ல வந்துட்டு உங்களுடைய தியரிட்டிக்கல் நாலேஜை நீங்க வந்துட்டு அப்ளை பண்ற மாதிரி. அப்புறம் இன்டர்ன்ஷிப்ல நீங்க நிறைய சீக் பண்ணலாம். அது வந்து லிங்க்டினும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்டர்ன்ஷியலாவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லாஸ்ட் பாத்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன் பண்ணலாம். நான் ஒரு வெப்சைட் காமிச்சேன்ல உங்களுக்கு ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் முடிச்சு அதுக்கப்புறம் ஃப்ரீ வீடியோ லெக்சர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு வெப்சைட் காமிச்சேன்ல. அதுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா கூகுள், ஐபிஎம், அமேசான் அந்த மாதிரி பிக் பிக் கம்பெனி வழங்குற கோர்சஸ் எல்லாம் இருக்கும். அதுல கூட நான் 90% ஆஃப் தி கோர்ஸ் வந்துட்டு ஃப்ரீ, ஃபீஸ் வந்துட்டு ஃப்ரீ. நீங்க ஃபினான்ஷியல் அப்ளை பண்ணாங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருப்பேன்ல அந்த வெப்சைட் தான். ஸோ அதுல இன்கேஸ் நீங்க வந்துட்டு சர்டிஃபிகேட்டோட படிக்கிறதா இருந்தா நீங்க வந்துட்டு ஃபினான்ஷியல் ஆப்ட் பண்ணிக்கலாம். பட் உங்களோட அப்ரூவ் ஆகுறதும் ஆகாததும் நீங்க ஃபில் பண்ற ஃபார்ம் பொறுத்து தான் இருக்கு. பே பண்ணி படிக்கிறதா இருந்தாலும் உங்களுடைய ஓன் விஷ் தான். ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐபிஎம் டேட்டா அனலிஸ்ட் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் இருக்கு. அப்படி இல்லாட்டி கூகுள் டேட்டா அனலிஸ்டிக் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் இருக்கு. ரெண்டுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்கேஸ் நீங்க மைக்ரோசாஃப்ட் வழங்குற வேர்ட் அண்ட் பவர் பாயிண்ட்கான கோர்ஸ்ல எதிர்பார்க்குறீங்கன்னா ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன். லிங்க் வேணா கமெண்ட்ல கேளுங்க. ஜாப் போர்ட்டல்னு பார்க்கும்போது லிங்க்டின், இன்டிட், கிளாஸ்டோர், நௌக்கரி இதுல எல்லாத்துலயும் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஜாப் அப்ளை பண்றது மட்டும் முக்கியம் கிடையாது. இது எல்லாத்துலயுமே ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரொஃபஷனல் ப்ரொஃபைல் மெயின்டைன் பண்ணணும். நார்மல் ப்ரொஃபைல் இல்ல, ப்ரொஃபஷனல் ப்ரொஃபைல். டிபி எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ப்ரொஃபஷனலா வைங்க. உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கண்டிப்பா ஆட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஜாப்க்குலாம் வந்துட்டு போர்ட்ஃபோலியோ 100% ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரெஸ்யூமேவும் கரெக்டா வச்சுக்கோங்க. சேலரி ரேஞ்சுன்னு பார்க்கும்போது என்ட்ரி லெவலுக்கு வந்துட்டு மினிமம் 4 கண்டிப்பா தருவாங்க. அது மட்டும் இல்லாம இது நீங்க ஜாயின் பண்ற கம்பெனி பொறுத்தும் இருக்கு. சில கம்பெனி பார்த்தீங்கன்னா 2 லேக்ஸ்க்கு கூட ஹையர் பண்ற மாதிரி இருப்பாங்க. அதனால நீங்க எந்த கம்பெனி போறீங்கங்கிறத பொறுத்தும் இது வேரி ஆகும். பட் கரெக்டானது வந்துட்டு மினிமம் 4 ஆச்சு வேணும். மிட் லெவல்னு பார்க்கும்போது மினிமம் 6 மேக்ஸிமம் 10. சீனியர் லெவல்னு பார்க்கும்போது மினிமம் 10 மேக்ஸிமம் 20 லேக்ஸ் வரையும் இருக்கு. இது உங்களுடைய லொகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கம்பெனி ஸ்கில்ஸ் பொறுத்து இது வேரி ஆகும். டாப் கம்பெனிஸ்ன்னு பார்க்கும்போது கூகுள், மைக்ரோசாஃப்ட், அமேசான் இந்த மாதிரி டெக் ஜியான் கம்பெனில ஹையர் பண்றாங்க. கன்சல்டன்சி ஃபிர்ம்னு பார்க்கும்போது டெலாய்ட்ல நிறைய ஆன் கேம்பஸ்லயும் வராங்க. EY, PwC எல்லாம் பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ல பார்க்கும்போது கோல்ட்மேன், ஜேபி மார்கன் சேஸ் இந்த 2 கம்பெனியுமே 5 ஹவர்ஸ்ல நீங்க இன்டர்ன்ஷிப் பண்ற மாதிரிலாம் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி போஸ்ட் பண்ணிருக்காங்க. அதை பத்தி என்னோட சேனல்ல நான் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். இன்கேஸ் நீங்க அதை பத்தி வேணும்னு நினைச்சீங்க லிங்க் வேணும்னா கமெண்ட்ல கேளுங்க. இ காமர்ஸ்ன்னு பார்க்கும்போது பிளிப்கார்ட், மிந்த்ரா, மீஷோ, அமேசான் இது கூட ஹையர் பண்ணுது. ஸ்டார்ட் அப்னு பார்க்கும்போது நியூமரஸ் ஸ்டார்ட் அப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுல எல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதுக்கு நீங்க லிங்க்டின் ஆர் நௌக்கரியில சர்ச் பண்ணலாம்.
டிப்ஸ்ன்னு பார்க்கும்போது கன்டினியூஸா நீங்க லேர்ன் பண்ணிட்டே இருக்கணும் கண்டிப்பா. நெட்வொர்க்கிங், இண்டஸ்ட்ரி ஈவென்ட்ஸ், அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் குரூப்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். LinkedInல அந்த மாரி குரூப் இருக்கு. போர்ட்ஃபோலியோ கண்டிப்பா நீங்க டெவலப் பண்ணி உங்களுடைய ப்ராஜெக்ட் அண்ட் ஸ்கில்ஸ நீங்க வந்துட்டு ஷோகேஸ் பண்ணணும். சாஃப்ட் ஸ்கில்ஸ்ன்னு பார்க்கும்போது கம்யூனிகேஷன் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் இருக்கணும். இது வந்துட்டு டேட்டா அனலிஸ்ட்க்கு மட்டும் இல்ல, எந்த ஜாப்க்குமே சாஃப்ட் ஸ்கில்ஸ்ல வந்துட்டு கம்யூனிகேஷன், டைம் மேனேஜ்மென்ட், ப்ராப்ளம் சால்விங், பேஷன்ஸா இருக்கிறது வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ்ன்னு பார்க்கும்போது, நீங்க உங்களோட ஏரியா ஆஃப் இம்ப்ரூவ்மென்ட் ஒரு அசஸ்மென்ட் எடுங்க. அதுல நீங்க என்னலாம் தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்து, அதுல நீங்க எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு நீங்க ரெலவன்ட் கோர்ஸ் எடுக்கலாம். பிராக்டிகல் அப்ளிகேஷன் லைக் ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட், ஹேக்கத்தான்க்குலாம் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ரெஸ்யூமேல வந்துட்டு கீவேர்ட்ஸ்லாம் நீங்க ஹைலைட் பண்ணுங்க. உங்க ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ கொஞ்சம் ஹைலைட் பண்ணுங்க. இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது, காமன் டேட்டா அனாலிசிஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் என்ன இருக்குங்கிறத ரிவ்யூ பண்ணுங்க. ஹெச்ஆர்க்கான ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்ட் கொஸ்டின்ஸ் வந்துட்டு எக்ஸாம்பிளோட நீங்க எப்படி ஆன்சர் பண்ணலாம்னு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் வேணா கமெண்ட்ல கேளுங்க. ஏஐக்கான ஃப்ரீ சர்டிஃபிகேஷனும் போஸ்ட் ஆயிருக்கு. லிங்க் வேணா கமெண்ட்ல கேளுங்க. ஃப்ரீ கோர்சஸ்ன்னு பார்க்கும்போது, நான் ஆல்ரெடி சொன்ன மாரி Courseraல ஃப்ரீ கோர்சஸ் இருக்கு. பட் சர்டிஃபிகேட் கிடையாது. edXலயும் உங்களுக்கு ஃப்ரீ கோர்ஸ் இருக்கு. சர்டிஃபிகேட், வித்தவுட் சர்டிஃபிகேட். வித் சர்டிஃபிகேட்டோட வேணும்னா வீடியோ ஸ்டார்டிங்ல சொல்லியிருக்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கேன். அத பார்த்துக்கோங்க. யூடியூப் சேனல்ல நெறையவே இருக்கு. சிம்ப்ளி லேர்ன் ஃப்ரீ கோட் கேம்ப்லாம் யூடியூப் சேனல்ல சூப்பரா சொல்லிக் குடுப்பாங்க. அதுலயும் நீங்க பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல காமிச்ச ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்சஸ்க்கான லிங்க் என்னோட வீடியோ டைட்டில் கீழ மோர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அத கிளிக் பண்ணுங்க. திருப்பி மோர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. அதுல லிங்க் டூ அப்ளைல கிளியரா மென்ஷன் பண்ணியிருப்பேன்.